नव्यवागीशयोगीन्द्रम् हयास्य पदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यम् भजामस्वात्मसम्पदम् श्रीवत्सवं सकलशोदधिकौस्तुभस्य श्रीवासराघवगुरोस्तनयं ततश्च विद्या अवाप्य विबुधोत्तमतां ददानं कुर्वे सदा हृदि गुरुं करुणाकराख्यम् வேயர்புகழ் வில்லிபுத்தூராடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்த ரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்த தையொரு திங்கட்பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கருள் செய் நீயே. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணயா கமலா விமான்யாம் கோதாமனன்ய சரணம் பிரபத்யே. கீசு கீசென்றெங்குமானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனரெங்குழலாட்சியர் மத்தினாலோசப்படுத்த தைரரவும் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய். இரண்டாவது பிரகரணமான சகி பிரபோதன பிரகரணத்தில் மற்றொரு பெண்ணை எழுப்புகிற பாசுரமாக இந்த பாசுரத்தை பாமாலையை அனுகிரகித்துள்ளாள். அதனின் பதங்களின் பொருளை நாம் இப்பொழுது பார்ப்போம். ஆனைச்சாத்தம் என்றும் பாரத்வாஜம் என்றும் சொல்கிற வலியன் குருவிகள் ஒன்றோடு ஒன்று கூடி கழித்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பெண்ணே, இதை கேட்டு சுவைக்காத நீ பேய் பெண்ணே, காசு மாலைகளும் திருமாங்கல்ய சரடுகளும் கலகலவென்று ஒலிக்க வாச நறுங்குடல் ஆட்சியர் தயிர் பாண்டங்களில் மத்தை போட்டு கைகளால் மாற்றி மாற்றி முன்னும் பின்னுமாக நீட்டியும் மடக்கியும் தயிர் கடைவதனால் உண்டாகும் சப்தத்தை நீ கேட்கவில்லையோ என்றால் நாயகப்பெண். எழுந்து வராமையால் அவள் விழித்து எழுந்திருக்கும்படி அவள் காதில் விழட்டும் என்று பெண்கள் எல்லோரும் பகவானை பாடினார்கள். அப்படியும் அவள் எழுந்து வராமையால் மறுபடியும் எழுப்பினார்கள். நாயகப் பெண் பிள்ளாய், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து நிர்வாகம் செய்ய வேண்டியவள் நீ இன்னும் தூங்கலாமோ? நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ? நீ எழுந்து வருவதற்காக நாங்கள் பாடும் பாட்டு நீ வராமைக்கு காரணமாகி விட்டதோ? அதை கேட்டு ரசித்தபடி படுத்து கிடக்கிறாயோ? இப்படி எழுப்பியும் வராமையால் சிறிது திறந்திருந்த ஜன்னல் கதவு வழியாக உள்ளே பார்த்தார்கள். தேஜோமயமாய் விளங்கும் அப்பெண் அப்போதுதான் தூக்கம் நீங்கி விழித்து கட்டிலிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தாள். அப்போது தேசமுடையாய் திற என்கிறார்கள். அவளும் சயன அறையின் கதவை திறந்து கொண்டு வந்து கோஷ்டியில் சேர்ந்தாள். கீழ்ப்பாட்டில் விபவ ரூபத்திலிருந்து பரத்துக்கு சென்றது. இங்கு பரத்திலிருந்து விபவத்திற்கு சொல்கிறது. நாராயணன் மூர்த்தி கேசவனை என்று ஆரோகண அவரோகண கிரமம் போலே இந்த அமைப்பானது அமைந்திருக்கிறது. கேசவன் குதிரை உருவில் வந்த கேசி என்ற அசுரனை கொன்றவன். கிருஷ்ண அவதார வைபவத்தை சொல்கிற இப்பிரகரணத்திற்கு ஏற்றது இவ்வர்த்தம். கேசியை ஒழித்தது போலவே இப்பெண்ணின் தூக்கத்திற்கு காரணமான தமோகுணத்தையும் ஒழிக்க வேணும் என்று நினைத்து இங்கே கேசி சம்ஹாரத்தை அனுசந்தித்துள்ளார்கள். இப்பெண்ணுக்கு
முன் பெண்ணை விட தூக்கம் அதிகம் என்பது பல சம்போதனங்களால் தெரிகிறது என்பதாக இந்த பாமாலையின் வாஸ்தவார்த்தம் அமைந்திருக்கிறது. மேலும் இந்த பாசுரத்தின் வாயிலாக நம்முடைய பூர்வர்கள் ஆச்சாரிய அனுபவத்தை எப்படி கொடுக்கிறார்கள் என்பதையும் சேர்த்து அனுபவிப்போம். இப்பாசுரத்தில் பேய்ப்பெண்ணே, நாயகப் பெண் பிள்ளாய், தேசமுடையாய் என்று 3 விழிகளாலும் மிக உயர்ந்த சலக்ஷணாதிகாரி எழுப்பப்படுகிறார். அத்யந்த பரதந்திரேர் என்று பெண்ணை அழைப்பதால் தவறில்லை என்றும், பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயனே எவர்க்கும் என்ற நிலையிலிருக்கும் அவர்கள் பேய் என்று பேசப்படுகிறார்கள். பெரிய ஹாரத்திற்கு நாயகக்கள் சிறப்பை தருமா போலே எதிராஜேன நிபத்த நாயகஸ்ரீஹி என்று சுவாமி தேசிகன் அருளிச் செய்தபடி ஆச்சாரிய பரம்பரைக்கே சோபையை உண்டு பண்ணக்கூடிய எம்பெருமானார் போன்ற உத்தம அதிகாரிகள் நாயகப் பெண் பிள்ளை என்றும் பேசப்படுகிறார்கள். ரூபமேவாஸ்யை தன்னு மகிமானம் வியாச்சஷ்டே என்ற வேதவாக்கின்படியும் அகத்தினழகு முகத்தில் தெரியும் என்ற லோகோக்தியின்படியும் அபாரமான பிரம்ம தேஜஸை உடைய ஆச்சாரியனே தேசமுடையாய் என்று அழைக்கப்படுகிறான். சகல தேசங்களையும் தன் வசத்தில் உடையவன் என்றும் இந்த வாக்கியத்திற்கு அர்த்தமாக கொள்ளலாம். ஆனைச்சாத்தன் என்றால் வலியன் என்றும் பாரத்வாஜ பக்ஷி என்றும் பல்வேறாக பேசப்படுகிறது. இது கண்ணழகுள்ள பக்ஷி என்றும் அதை கவிகள் வர்ணிக்கிறார்கள். இதனால் ஞானக்கண்ணுடைய நம்முடைய ஆச்சாரியர்கள் சிறப்புடைய மேதாவிலாசத்தால் பேசப்படுகிறார்கள். இவர்கள் முன்னோர் வாக்கை கலந்து பேசுகிறார்கள். ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாச புராணங்களையும் கலந்து பேசுகிறார்கள். மேலும் வேதமாகிற காசு, தனம், மண்வாதி ஸ்மிருதிகளாகிற பிறப்பு இவைகளை மதிமந்தானம் ஆவிஷ்ய என்கிறபடி புத்தியாகிற மத்தால் கடைந்து ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரியஜ புனః என்கிறபடி சாரதமங்களான அர்த்தங்களை நிர்வகித்து பின்புள்ளவர்கள் அறியும்படியாக ஓலையில் எழுதி வைக்கிறார்கள். அவர்கள் நிர்ணயித்த சித்தாந்தம் நாராயணன் மூர்த்தி கேசவன் என்பது. க இதி பிரம்மணோ நாம ஈஷோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதௌ தஸ்மாத் கேசவநாமவான் என்று சர்வஜனான ருத்ரன் சொன்னபடியும், நாப்யாம் உத்பியாத் மாமபி என்று பிரம்மா சொன்னபடியாயும், பிரம்மருத்ராதி சர்வ தேவதா நிர்வாககன் ஸ்ரீயப்பதியான நாராயணனே என்பதாம். அல்லது சாக்ஷான் நாராயணோ தேவகா என்கிறபடியும், பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி என்றபடியும், நாராயணனுடைய சாக்ஷாத் அவதாரமான ஆச்சாரியனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ என்றும் இங்கு அர்த்த விசேஷத்தை அனுபவிக்கலாம் எனவும், கேசவன் என்பதும் ஆச்சாரியனுக்கு பொருந்தும் என்பதனை விளக்குகிறார்கள். கேசி என்ற குதிரையை கொன்றபடியால் யஸ்மாத் த்வயைவ துஷ்டானாம் ஹதஹ கேசி ஜனார்தன தஸ்மாத் கேசவநாம்னா த்வம் லோகே கியாதீம் கிமஸ்யசி என்றபடி பகவான் கேசவனானான். ஆச்சாரியனும் இந்திரியானி ஹயானாகுஹு என்று சொல்லப்பட்ட இந்திரியங்களாகிற குதிரைகளை அடக்குகிறவனாகிறபடியால் கேசவன் என ஒப்பிடுவதில் தப்பில்லை என்று நம்முடைய பூர்வர்கள் இப்படியாக இந்த கீசு கீசு என்ற பாசுரத்தின் வாயிலாக ஆச்சாரியனுடைய பக்தியையும் ஆச்சாரியனுடைய ஒப்பீடையும் நமக்கு கொண்டு கொடுக்கிறார்கள். இப்படியாக இந்த பாசுரத்தின் அனுபவத்தை அனுபவித்தோம் என்றும் மேலும் பாமாலைகளை அனுபவிப்போம்.
கமலமுடன் வில்லிபுத்தூர் விளங்க வந்தால் வாழியே, காரார் நருந்துடாய் காணத்தவதரித்தால் வாழியே, விமலமாம் திருவாடி பூரத்தால் வாழியே, விஷ்ணு சித்தன் வளர்த்தெடுத்த இளங்கிடியால் வாழியே, அமல திருப்பாவை ஐயாறு அளித்தருள்வால் வாழியே, ஆக 105 வாழியே, அமுதனாமரங்கனுக்கே மாலையிட்டால் வாழியே, ஆண்டாள் தம் இணையடிகள் அனவரதம் வாழியே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.